தேவமாதாவின் வணக்க மாதம் 14ஆம் நாள். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் நசரேத்திலிருந்து பெத்லெகேமுக்கு செய்த பயணம். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் அரசன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிதல். சர்வேஸ்வரனுடைய ஆலோசனை வேறு, மனிதனுடைய ஆலோசனை வேறு. பரமகர்த்தர் செய்து காட்டுகிற முயற்சிகளும் உலகத்திலுள்ள பெரியவர்கள் நடத்துகிற நியாயங்களுக்கும் வேற்றுமை இருக்கின்றது. அகுஸ்துஸ் அரசன் தன்னுடைய மகிமையையும் பெருமையையும் பாராட்டுவதற்கு தனது ராஜ்யத்தில் இருந்த சகல பிரஜைகளுடைய கணக்கை எழுத வேண்டுமென கட்டளையிட்டான். ஆனால் சர்வேஸ்வரன் இந்த அரசன் கட்டளை மூலமாக உலக மீட்பர் பெத்லெகேம் என்னும் ஊரில் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னவைகள் அனைத்தும் நிறைவேறும்படி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் இந்த அரசன் கொடுத்த கட்டளை சர்வேஸ்வரனின் சித்தம் என்று எண்ணி அவருடைய இரகசியமான திருவுளத்தை வணங்கி அவர் தங்களை காப்பாற்றுவார் என்று நம்பி தூர பயணத்தின் வருத்தங்களுக்கு அஞ்சாமல் தாமதமின்றி உடனே பெத்லெகேம் ஊருக்கு போக புறப்படுகிறார்கள். உங்கள் பெற்றோர்கள் கற்பிக்கும் யாவற்றிலும் சர்வேஸ்வரனின் சித்தத்தை தேவ மாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் கண்ட வண்ணமே நீங்களும் கண்டு கொள்வீர்களாகில் மன கீழ்ப்படிதலானது மிகவும் இன்பமாயிருக்கும். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் இப்பயணத்தில் அனுசரித்த புண்ணியங்கள். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் செய்த பயணத்தை நாமும் பின்பற்றி அவர்கள் இப்பயணத்தில் காண்பித்த சுகிர்த புண்ணியங்களை சிந்திப்போம். அவர்கள் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற சுறுசுறுப்புடன் நடக்கிறார்கள். அவர்கள் மேற்கொண்ட தூர பயணத்தினாலும் எளிமையினாலும் கரடுமுரடான வழிகளிலும் கால மாறுதலினாலும் வந்த வருத்தம் எல்லாவற்றையும் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சகித்து கொண்டார்கள். கெட்டுப்போன உலகத்தை மீட்க வரப்போகும் இரட்சகர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பிறப்பார் என்று தேவ சிநேகத்தினால் எரிகிற மனதோடு நினைத்து தியானித்து கொண்டிருந்தார்கள். நாம் தகுந்த சமயங்களில் தேவ மாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் காண்பித்த நல்ல மாதிரிகைகளை பின்பற்றி நாம் செய்கிறதையும் நடக்கிறதையும் பேசுகிறதையும் ஜெபத்தினாலும் பொறுமையினாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சீர்படுத்த கடவோம். பெத்லெகேம் ஊரில் தேவ மாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் அடைந்த நிந்தை அவமானம். இந்த வருத்தமுள்ள பயணத்துக்கு பின்பு இவர்கள் பெத்லெகேம் என்னும் ஊரை அடைந்து அதில் யாவராலும் புறக்கணிக்கப்பட்டு தங்குவதற்கு இடமின்றி தனிமையில் மிருகங்களுக்கு கொட்டிலாயிருக்கும் ஓர் கற்பாறையின் குகையில் தங்கினார்கள். இதோ சகல உலகுக்கும் ராக்கினியுடைய அரண்மனை. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவரும் வான மண்டலங்களில் சூரியனை மங்கச் செய்யும் ஒளியோடு வாழுகிற கர்த்தாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் இதில் பிறக்க திருவுளம் கொண்டார். அவதரித்த தேவனே, நீர் பிறக்கிற வேளையிலே கஷ்டப்பட்ட மனிதனானீர். நீர் திரு தாயினுடனும் வளர்ப்பு தந்தையினுடனும் பட்ட புறக்கணிப்பையும் அவமானத்தையும் தரித்திரத்தையும் கஸ்திகளையும் நான் கண்டு எனக்கு வரும் நிர்பாக்கியத்திலும் துயரத்திலும் பொறுமையின்றி முறைப்படுவானேன். ஓ அச்சிஷ்ட மரியாயே, ஓ அச்சிஷ்ட சூசையப்பரே, எனக்கு இவ்வுலகில் ஏற்படும் தீமைகளில் நான் பொறுமையோடிருக்க எனக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று உங்களை மன்றாடுகிறேன். புதுமை
புனித கிரகோரியூஸ் என்ற பாப்பானவர் திருச்சபையை ஆளும் பொழுது உரோமாபுரியில் கொள்ளை நோய் எங்கும் பரவியது. ஒவ்வொரு நாளும் தும்முகிற பொழுதும் கொட்டாவி விடுகிற பொழுதும் மக்களில் அநேகர் திடீரென நோய் கண்டு ஆயத்தமும் பாவ சங்கீர்த்தனமும் இல்லாமல் அவலமாய் மடிந்தார்கள். பாப்பானவர் இதை கண்டு பொதுவான ஜெபங்களை செய்யவும் வேண்டுதல் பண்ணவும் கட்டளையிட்டிருந்தாலும் கொள்ளை நோய் நீங்காமல் அநேகரை மடியும்படி செய்தது. பட்டணத்து மக்கள் எல்லோரும் பயந்து கலங்கும் பொழுது தேவ மாதாவின் இரக்கத்தை அடையும் பொருட்டு அப்பட்டணத்தில் இருக்கும் குருக்கள் எல்லோரும் சுவிசேஷகரான புனித லூகாஸ் என்பவர் வரைந்த பரிசுத்த கன்னிகையின் திருப்படத்தை தேவமாதாவின் கோயிலுக்கு இருவராக வரிசையோடு மிகுந்த பக்தி வணக்கத்தோடு பவனியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று பாப்பானவர் கட்டளையிட்டார். அப்பொழுது தேவமாதா அப்பட்டணத்தை இரக்கமாய் பார்த்து ஒரு புதுமை செய்தார். அது என்னவெனில், தேவமாதாவின் படத்தை கொண்டு சென்ற குருக்கள் எந்தெந்த தெருவில் நடந்து சென்றார்களோ அந்தந்த தெருவில் கொள்ளை நோய் நீங்கியதும் தவிர, அப்பொழுது ஆதிரியான் என்னும் கோபுரத்தில் ஒரு சமணசானவர் மனித உருவுடன் தோன்றி இரத்தத்தில் துவைக்கப்பட்ட ஆடைகளை அறையிலே வைக்கிறதை ஜனங்கள் எல்லோரும் கண்டதுமன்றி, சமணசுக்கள் இப்பொழுது திருச்சபையில் வழங்குகிற ரெஜினா சோலி என்கிற ஜெபத்தை பாடுகிறதை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். அன்று முதல் கொள்ளை நோய் நீங்கி போனதால் மேற்சொல்லிய ஜெபத்தை பாப்பானவர் ஏற்றுக்கொண்டு அதன் கடைசியில் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ற ஜெபத்தை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சொல்ல கட்டளையிட்டார். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு வருகிற வியாதிகளில் பரமநாயகியின் உதவியை கேட்க கடவீர்கள். ஜெபம். ஓ பரிசுத்த மரியாயே, பரிசுத்த தாயாரே, உம்முடைய பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்துநாதர் மத்தியஸ்தராயிருந்து எனக்காக மனு பேசுகிறார் என்றும், நீரே உம்முடைய திருக்குமாரனிடத்தில் நல்ல உபகாரியாய் எனக்காக மனு பேசுகிறீர் என்றும் நினைத்து உறுதியான நம்பிக்கை உள்ளவளாய் இருக்கிறேன். இன்று முதல் நான் சாகும் அளவும் உம்மையும் உம்முடைய திருக்குமாரனையும் இடைவிடாமல் வேண்டிக் கொள்ளுவேன். நான் இந்நாள் மட்டும் ஜெபம் செய்வதில் மிகவும் அசட்டையுள்ளவளாயிருந்தேன். இதனால் என் ஆத்துமமானது மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிறது. என்னுடைய ஆதரவே, எனக்கு மிகவும் அவசியமாயிருக்கிற தேவ வரமாகிய ஜப தியான சுகிர்த வரத்தை எனக்கு பெற்று தந்தருளும். நான் இடைவிடாமல் பக்தியுடனும் வணக்கத்துடனும் விசுவாச நம்பிக்கையுடனும் ஜெபம் செய்ய எனக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: தேவ மாதாவே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். ஆமேன். 14ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: உத்தரிய சபையிலே பிரவேசிக்கிறது. பிரவேசித்திருந்தால் அதனுடைய ஒழுங்குகளை அனுசரிக்கிறீர்களா என பார்க்கிறது.